ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இந்த நகரத்தை தலைகீழாக புரட்டினார். ஏன் என்று பார்ப்போம். அந்த இரவு மனிதர்கள் இல்லை, மலக்குகள் வந்த இரவு. ஒரு காலத்தில் ஒரு நகரம் இருந்தது. பாவம் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. அவர்களிடம் அனுப்பப்பட்டார் லூத் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ்வை பயப்படுங்கள், இந்த பாவத்தை விட்டுவிடுங்கள். அவர் மீண்டும் மீண்டும் அழைத்தார். ஆனால் அவர்கள் கேட்கவில்லை. அவர்கள் சிரித்தார்கள், அவர்கள் கேலி செய்தார்கள். உண்மையா? அப்படின்னா தண்டனை கொண்டு வா. ஒரு இரவு, அனைத்தையும் மாற்றிய இரவு. மனிதர்களைப் போல் வந்தார்கள் மலக்குகள். அவர்களை பார்த்ததும் லூத் அலைஹிஸ்ஸலாம் இதயம் நடுங்கியது. இது மிகவும் கடினமான நாள். மலக்குகள் அழகான இளைஞர்களாக இருந்ததால் அந்த ஊரின் மக்கள் அவர்களை தவறாக அணுகுவார்கள் என்று லூத் அலைஹிஸ்ஸலாம் மிகவும் கவலைப்பட்டார்கள். ஊரின் மக்கள் கூட்டமாக வந்து அந்த இளைஞர்களை எங்களுக்கு ஒப்பட என்று வற்புறுத்தினார்கள் லூத் அலைஹிஸ்ஸலாம். அவர்கள், இது ஹராம், அல்லாஹ்வை பயப்படுங்கள் என்று வேண்டிக் கொண்டார்கள். ஆனால் அவர்கள் கேட்கவில்லை. அந்த நேரத்தில் மலக்குகள் தங்களை வெளிப்படுத்தினார்கள். அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் மலக்குகள் லூத் அலைஹிஸ்ஸலாமிடம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். இன்று இரவில் நீங்களும் உங்கள் குடும்பமும் வெளியேறுங்கள் என்று சொன்னார். இரவில் அமைதியாக ஊரை விட்டு வெளியேறினார்கள். காலை வந்ததும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நகரத்தை முழுவதும் தமது இறக்கையின் முனையில் உயர்த்தினார்கள். அது ஆகாயத்திற்கு உயர்ந்தது. அப்பிறகு அந்த நகரம் தலைகீழாக புரண்டது. அதற்கு மேலாக வானத்திலிருந்து கற்கள். ஒவ்வொருவருக்கும் நியாயமான தண்டனை. பாவம் சாதாரணமாகும் போது அழிவு நிச்சயம். இது ஒரு கதை அல்ல, இது ஒரு எச்சரிக்கை.